ஹலோ கேஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கு நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். எல்லாமே என்னோட பெஸ்ட்டு கொடுத்து போட்டுருக்கேன். இது முன்னாடி போட்ட எபிசோடாக பார்க்கணும் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நமக்கு அது கொடுப்போமா. அதுக்கப்புறம் இப்போ இந்த எபிசோட்ல ஜின்ஹோவை காமிக்க அவன் பார்த்தா மேனேஜ்மெண்ட் வேலையெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காப்புல. வெறித்தனமா இருக்குடா. ஜின்ஹோ சார் எப்போதான் வருவீங்க? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. எவ்வளோ நேரம் தான் இதே மாதிரி டம் கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்குது. சிங்கிள் ஆளா இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க. எனக்கு ரொம்ப அழுகி வந்துட்டு இருக்கு. எப்போதான் நீங்க வருவீங்க? அப்படி அவன் புலம்பிட்டு இருக்க பார்த்தா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு நாள் பழப்பு எந்த இப்படியா போயிட்டு இருக்கு. நான் ஒருத்தனை சமாளிச்சுன்னு இருக்கேன். மேனேஜ்மெண்ட்டுக்கான டீல் எல்லாமே ரொம்பவும் மோசமா போயிட்டு இருக்கு. ஜின்ஹோ சாரோடைய பேரை வச்சு இவ்வளோ எனக்கு வரும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே. யாருன்னா இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல. உன்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்பவும் நன்றிடான்னு சொல்லிட்டு ஹீரோ சடனா வர, எப்பா நீ எப்பா வந்த? நீ திடீர்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம இப்ப பார்த்தா திடீர்னு வந்திருக்க எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம. என்னதான் நடந்துச்சு? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கேன். சரி இருந்தாலும் நீ என்ன பார்க்க இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது ஜின்ஹோ சார். அது என்னன்னா இப்பதான்டா நான் கேட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தேன். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஃபீல் பண்ணாத. வரும்போது நான் கை வீசி வரல. உனக்காக இந்த இடத்துல கில்ட் சார்பா பணம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். என்னது பணமா? அடடா, இது எல்லாமே பார்க்க பிரீமியம் எசன்ஸ் ஸ்டோன்ஸ் ஆச்சு. கண்டிப்பா இது பயங்கர வேலையா போவோம். ஹை ரேங்கிங் கேட்ல இருந்து இப்படி எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு எடுத்துன்னு வந்திருக்க பார்த்தா நிறைய எம்ப்ளாயிஸ் நம்மளால விலை கொடுத்து ஆள் சேர்த்துக்க முடியும். என்னது எம்ப்ளாயா? என்ன உங்களுக்கு ஒண்ணுமா ஞாபகம் இல்ல? நான் என்ன சொன்னேன் அப்பயே? நமக்கு இன்னமும் எம்ப்ளாயின்ற முறையில மெம்பர்ஸ் தேவை. அதனால நம்ம ஒருத்தரை சேர்த்து ஆகணும். டே ஆனா நீ என்னமோ இப்போ லேட்டஸ்டா நமக்கு 3 பேர் தேவைன்ற மாதிரி தானே சொன்னேன். கில்ட் மாஸ்டர் ஒருத்தர், அப்புறம் வைஸ் கில்ட் மாஸ்டர், அப்புறம் லாஸ்டா ஒரு அடிஷனல் மெம்பர்னு. அது நகையில நம்ம 2 பேர் இப்போ கரெக்டா இருந்தாலுமே இந்த கடைசி பர்சன் நம்ம யாரா தேர்ந்தெடுக்குது? டெம்பரரி எல்லாம் இந்த இடத்துல யாரையும் போட முடியாது. அதனால என்ன பண்றது நீயே சொல்லிடு. அதை பத்தி தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். யாருன்னா ஒருத்தர் நம்ம இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்காக எடுத்து வேலை பார்க்க வைக்கணும். என்னது அர்ஜென்ட்டுக்கா? ஏன் தெரியுமா நான் இந்த மாதிரி கேட்கிறேன்? ஏன்னா நம்மளுடைய கில்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். அதை நீ தான் சூஸ் பண்ண போறியா? என்னது? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அப்புறமா நல்லா இல்லைன்னா என்ன சொல்லிட்டு இருக்காது. நான் வச்சேனா? இல்ல நீங்க வைக்கிறது எப்பவுமே சூப்பர் டூப்பரா இருக்கும். அதனால நீங்களே வச்சிருங்க. இன்னைக்கு சன் ஓ கில்ட். அது ஆஃப்டர் லேட்டஸ்டா பேரு நல்லா இருக்காதுல்ல எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா ஊசங் கில்ட்னு போக்கலாமா? எனக்கே கடுப்பாகுது. என்ன யோசிக்குதுன்னு தெரியலையே. ஹீரோவும் சரி சோலோ பிளேயர் எப்படி பாருக்கு? சோலோ பிளேயர் கில்ட். என்னது சோலோ பிளேயரா? என்னடா பேசிக்கலி நான் சோலோவா தானே அன்ட்டு பண்றேன். அதனால இது நல்லது தானே இதுன்னு சொல்ல. இவர் பண்றது எல்லாமே காமெடி தான் பண்றாரு. ஆனா சீரியஸா பண்றாரு அது கூட அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். நம்ம ஆளுக்கு நல்ல பேரே கிடைக்கல. இவர் ஒரு ஹியூமன் தானே, எதுக்கு ஹியூமன் மாதிரி யோசிக்காம ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாரு. சோலோவோ போயிட்டு அன்ட்டு பண்ணா கில்ட்ட பாக்குறவ என்னன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் கதவை தட்ட யாருமா அது அப்படின்ற மாதிரி பாக்க அவனும் போய் கதவை திறக்க மிஸ்டர் சஞ்சன் போ ஆபீஸ்ல இருக்காரா? அவருடைய ஆபீஸ் தானே இது? ஆமா அவர் தான். நீங்க யாரு? நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜாகவே ஹீரோவோ யாரா அவன மாதிரி பார்த்தா சாகிம் தான் வந்திருக்கான். இவ எங்கன்னா பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ ஷாக்கவன். வெல் நான் இப்போ வந்ததுக்கான காரணமே நான் உங்களுடைய கில்ட்டில் சேர்றதுக்காக தான். ஹீரோவும் என்ன நீங்க திரும்பவும் இந்த மாதிரி வந்து கேக்குறீங்க? எனக்கு புரியல. எல்லாம் யோசிச்சு தானே வந்து சேர்றீங்க. இந்த இடத்துல எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கில்ட்டில் நான் ஜாயின் பண்ணணும் நான் தானாவே ஆசைப்பட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா நடக்குது. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? எப்படி ஒத்துக்கணுன்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ சந்தேகத்துல என்னங்க சேர்மன் கோ எதனா சொல்லி விட்டாரு அவங்கள இந்த இடத்துக்கு? இல்லையே, ஏன் கேக்குற? அப்படி இல்லைன்னா மிஸ்டர் சாய் வந்து உங்களை கில்ட்டை விட்டு துரத்தி விட்டாரா? அதுவும் கிடையாது. பின்ன எதுக்காக இந்த சோலோ பிளேயர்ன்ற கில்ட்டில் நீங்க சேரணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னது உங்க கில்ட்டோட நேம் வந்து சோலோ பிளேயரா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிறான். ஹீரோமா என்னம்மா பேர் பிடிக்கலையான்னு? பேர் பிடிக்கல நீ கில்ட் எல்லாம் சேரது அவளை கிளம்பு இந்த இடத்துல இருந்து. இதான் எங்க கில்ட்டோடைய பேரு. ஏதுன்னா இங்க இரு. இதை பார்த்துட்டு இல்லாம ஜின்னுவோ சார் உங்களுக்கு ரொம்ப தான் நக்கல். சீரியஸா பேசுங்க. சோலோ அண்டர் கில்ட்ன்றது நல்லா இல்ல. அவங்களோட ஒப்பீனியன் தானே அவங்க சொன்னாங்க. இதுக்கு ஏன் கடுப்பா வரீங்க? வர ஆளை கூட கெடுத்து விட்டுருவீங்க போல. டேய் இதுக்கே ஏன்டா ஃபீல் பண்ற? ஒண்ணுமும் அப்ரூவல் கொடுத்தல பேரு அடிக்கலடா. அதுக்குள்ளேயே கடுப்பா வரான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம இந்த பையன் வர இந்த பொண்ணு முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். சுச்சுவேஷனே புரிஞ்சுக்க மாட்டான் என்ன ஏதுன்னு. அது மட்டும் இல்லாம இவ எதுக்காக என் முகத்தை பார்க்காம ரொம்பவும் வெக்கப்பட்டு இருக்கான் எனக்கு சுத்தமா புரியல. இவ என்ன ரொம்பவும் அவாய்ட் பண்றா டைரக்டா பாக்குறது. ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கலாளா? இல்ல என் முன்னாடி கூலா நடக்கணும்னு பாக்குறாளா? இல்ல
ஏன்னா என்னை முட்டாளாக்கணும்னு பார்க்குறாளா? அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாம எதுக்கு என்னுடைய கில்ட் லைவை சேரணும்னு இவ்வளோ துடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் மிஸ் டாய் உங்களுடைய 2 வருஷம் அவேக்னிங்கோடைய அண்டர்னால உங்களுடைய கான்ட்ராக்ட்ல அந்த அண்டர் கில்ட்லேருந்து எதனா முடிச்சுக்கிறதுக்கான டேட் வந்துடுச்சா? அதனால தான் இந்த வந்து சேர்ந்துருக்கீங்களான்னு? அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம பிரேக்கிங் பண்ணால் மட்டும்தான் நமக்கான பெனால்ட்டியா பணம் கொடுக்குற மாதிரி நம்ம மேலே போட்டுருவாங்க. என்னது அப்போனா தானாவே இந்த இடத்துல பெனால்ட்டி கோசம் அவ காசை பே பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த இடத்துல உங்களுடைய கேப்பபிலிட்டிலாம் பார்த்துருப்பாங்களே, இதுக்கு எதுக்கு உங்களால பெனால்ட்டிலாம் அவனுக்கு போடணும்? தேவையில்லாம எங்களுடைய கில்ட்டில் வந்து சேர்றேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பணத்தை வீணாக்கிட்டீங்களோ? அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு எந்த விதமான பணம் அந்த அளவுக்கு தேவை கிடையாது. சரி, இருந்தாலும் எதுக்காக நீங்க இந்த இடத்துல என்னுடைய கில்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்றீங்க? அதுக்கப்புறம் அவளும் மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஆடுடா நான் இது எப்படி சொல்றது இவர்கிட்ட? ஏன்னா எல்லாமே ரீசன் இவனுக்காக மட்டும்தான். இவன்கிட்ட உண்மையை சொன்னா கண்டிப்பா ஏத்துப்பானா? இது எல்லாமே ஆரம்பிச்சது ஹீரோவை மீட் பண்ண அந்த நிமிஷத்துல இருந்து தான். அவனை மீட் பண்ண உடனே அவனுடைய ஸ்ட்ரென்த் அவ்வளவு உணர்ந்திருப்பான். இவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அவளால பயங்கரமா சென்ஸ் பண்ணி அவளை பத்தின டீட்டெயில கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணிருப்பான். அது மூலமா ஹீரோ யாரு, அவனுக்குள்ள இருக்கிற சக்தி எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவனுடைய சென்ட் மூலியமாவே கண்டுபிடிச்சவ கொஞ்சம் கொஞ்சமா அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். அதன் அடிப்படையில அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜேஜோ ஐலாண்டோடைய ரைடு போறதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு வந்திருப்பான். அந்த நிமிஷத்துல அவனை பார்த்து அவகிட்ட பேசி இந்த விஷயத்த கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்திருப்பான். பட் ஹீரோவோடைய நல்ல நேரமோ கெட்ட நேரமோ தெரியல, அவன் ஜேஜோ ஐலாண்ட்ல பெரு கூட ஃபைட் பண்ணிருப்பான். அந்த நிமிஷத்துல அவ பயங்கரமா பயந்துருக்கும் போது சாவர் நிலைமைக்கு போயிட்டான். அப்ப திடீர்னு கண்முழிச்சு பார்த்தான், பக்கத்துல வந்து கோ தான் இருந்திருக்காரு. ஏ நீ நல்லா தானே இருக்க? அம்மா நான் எங்க இருக்கேன்? நீ ஹெலிகாப்டரோட இன்சைட்ல இருக்க. அது மட்டும் இல்லாம கவலைப்படாத, இங்க இருந்து அசோசியேஷன் பில்டிங் போயிட்டு உங்களை எப்படியாச்சும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சீக்கிரமா. அப்படியா? ஓகே. அப்படின்னு அவளை யோசிச்சுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க, சஞ்சினுவுக்கு ஹெல்ப் பண்ணுமே, அவர் வேற தனியா சமாளிச்சிருந்தாரு, அவரு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணறான்னு சேர்மன் கோவம் தலையாட்ட இவளுக்கு வெக்கம் வந்துருது. அப்படியா? இது கனவு இல்ல, நான் செத்த அந்த நிமிஷம் நான் உண்மையாலே சாகல, அவர் தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இல்ல ஒரு நாள் இந்த சாவுல இருந்து நான் எப்படி இருந்தாலும் திரும்ப தப்பிக்கலாம் முடியாது. பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எப்படியாச்சும் திரும்ப அவரை ட்ரை பண்ணி நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். இதை நான் எப்படி சொல்றது, என் மனதுல இருக்குது, ரொம்ப வெக்கமா வருதே அப்படின்னு அவ வெக்கப்பட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக இவங்க இப்படி ஷையா நடந்துக்கிறாங்க எனக்கு புரியல. எதனா ஆயிடுச்சோ, எதனா சொல்ல வராங்களா? இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, மனசுக்குள்ள என்னமோ வச்சிட்டு இருக்கா. ஆனா சொல்றதுக்காக இவ்வளவு தயங்கிட்டு இருக்கான். இவ ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, நீங்க என்னோட கேள்விக்கு இன்னமும் பதில் சொல்லல, என்னாச்சு உங்களுக்கு? நான் எதுக்காக ஜாயின் பண்ணணும்னா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் தேவை. அது நினைச்சது தப்பா? இல்ல அது தப்பு இல்ல அப்படின்னு ஹீரோவோ சொல்ல, ஜின்ஹோவோ சார் இது என்னமோ எனக்கு தினசா தெரியுது, அண்டர் கில்ஸ்ல இருந்து லம்பிள்ல வந்து சேர்ந்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து ஏத்துங்க. சாஹிமோடைய வயசு கிட்டத்தட்ட ஒரு 22 இல்லைன்னா 23 தான் இருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு எஸ் ரேங்க் அண்டரா அவங்க இருந்த வரைக்கும் அவங்களுடைய ஷோல்டர்ஸ்ல மிகப்பெரிய பொறுப்புகள் அப்போ சுமக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஜேஜோ ஐலாண்டோடைய ரைட்ல வந்து நிறைய இன்ஜூர் அவங்களுக்கு ஆயிருந்துச்சு. பட் இருந்தாலுமே என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோவும் ஆக்சுவலி இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை நாங்க இந்த இடத்துல ஜாயின் பண்ணவே அலோவ் பண்ணுவோம். இதை கேட்டுட்டாலும் என்னது எந்த ஒரு ரெக்யூப்மெண்ட்டும் நீங்க எதுவுமே போடலையே, அதுல மென்ஷன் பண்ணவே இல்லை, இப்போ இப்படி சொல்றீங்க? சாரி இது நியூ ரெகுலேஷன், என்னுடைய வைஸ் கில்ட் மாஸ்டர் கூட இந்த தெரியாது, அதனால அவர் மிஸ்டேக்லி விட்டுருப்பாரு. ஜின்வோ நம்மளுடைய கெஸ்ட்டுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் போய் கொண்டு வைப்போ. ஓகே சார் அப்படின்னு சொல்ல, ஷாஹிமோ எந்த மாதிரி டெஸ்ட்னு கேட்க, இவ ரொம்ப சீரியஸ் ஆயிட்ட போலியே. நீங்க என்னுடைய ஒன் ஆஃப் மை ஷேடோ பீஸ்ட வந்து தோக்கடிச்சுக்கணும், அதுவே எனக்கு போதும். அப்பனா நீங்க என்ன குறைச்சி எட்ட போறீங்க தானே மிஸ்டர் சாங், நான் யாருன்றத காமிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னோட கில்ட் நான் சத்தியமா சேர்த்துப்பேன், ஓகே நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் தயாராக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல வெறித்தனமா இருந்திருக்கும். முடிஞ்சளவு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.